ஜம்மு காஷ்மீரின் அவந்திபுரா அருகே உள்ள நாடர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக புல்வாமாவில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக இந்திய ராணுவம் அறிவித்தது. இதனிடையே நாடர் பகுதியில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 22 குழந்தைகள் உட்பட 60 பேர் கொல்லப்பட்டனர். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா என்ற இடத்தில் நடந்த தாக்குதலில் 22 குழந்தைகள் உட்பட 50 பேரும் தெற்கு காசாவில் அமைந்துள்ள கான் யூனிஸ் நகரில் 10 பேரும் கொல்லப்பட்டதாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் 1.5 ஆண்டுகள் கடந்து நீடிக்கிறது. காசாவில் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் 52,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.